ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்கள் அமிர்தா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எப்படி கனெக்டாக இருக்கிறது. அதாவது நம்ம 3 வழி இருக்குங்க. அந்த 3 வழியை 3 நிமிஷம் பண்ணால் போதும் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும். அதெல்லாம் 3 வழி 3 நிமிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம 3 நிமிஷம் அப்படின்றது பல விஷயத்துக்கு நம்ம வேஸ்டாகவே 1 ஹவருக்கு மேலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் யூனிவர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட யூனிவர்ஸ்க்காக நம்ம ஒரு 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எல்லாமே கொடுக்க ரெடியா இருக்க யூனிவர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த 3 மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வரும். கண்டிப்பா அந்த ஆன்சர் வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி 3 நிமிஷத்துல நீங்களே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த 3 வழி என்ன அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா டிலே பண்ணாம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரேயர் டு தி யூனிவர்ஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்னே சொல்லலாம். ஏன் நான் இதை ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே நம்மளோட மொத்த எனர்ஜியுமே நம்ம சென்ட் பண்ணி ஒரு ப்ரேயரா நம்ம வடிவமைப்போம். அந்த ப்ரேயரை நம்ம யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணும்போது அதை விட பவர்ஃபுல் வேற எந்த மெத்தடாலையுமே செய்ய முடியாது. இது இருக்கிறதுலே அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்க அந்த சரௌண்டிங்ஸை ஓரளவுக்கு அமைதியான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க மோஸ்டா இதை நீங்க எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலையில 3 மணியா இருக்கட்டும், இல்லை 12 மணி நைட்டு, நீங்க எல்லாம் அமைதியா இருக்க அந்த டைமை நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்டான டைமா இருக்கோ அந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒன்று அரை தூக்கத்துல இருக்கணும், இல்லை அரை முழிப்புல இருக்கணும். இந்த 2 டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 டைம்ல ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அந்த டைமை எடுத்து அந்த டைம்ல நீங்க யூனிவர்ஸ் கூட கனெக்டா இருக்கலாம். நீங்க உங்களுக்கான ஒரு ப்ரேயரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான ப்ரேயர் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, ப்ரேயர் எப்படி பண்றதுன்றத வீடியோ கூட நான் போட ரெடியா இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறமா அந்த வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நீங்க ப்ரேயர் பண்றீங்க அப்படின்னும் போது ஒரு விஷயத்த உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி தூக்கத்துல தானே இருக்கேன், நான் நெகட்டிவா ஒரு கனவு கண்டேன், அதனால நான் நெகட்டிவா ஒரு ஃபீல்ல இருக்கேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அதே மாதிரி இதை தொடர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க காலையில எந்திரிக்கும் போது பண்றீங்கனாலும் காலையில நீங்க எப்போ எந்திரிச்சாலுமே அந்த விஷயத்த நீங்க செய்யணும். அதே மாதிரி இல்லை நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்றேன் அப்படின்னாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க அதை கண்டிப்பா பண்ணணும். நீங்க எது உங்களுக்கான கன்வீனியன்ட் டைமிங் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டைம்ல ரெகுலரா பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட இப்போ அந்த டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல எப்பவுமே முடிக்கும் போது தேங்க்ஸ் சொல்லி முடிங்க. ஏன்னா யூனிவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமே நம்ம தேங்க்ஸ் சொல்றது, அதாவது கிராட்டிடியூடோட இருக்கிறது. உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா கொடுத்துருக்கோம். உங்களை சுற்றி பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்க கைக்கு கிடைச்சிருக்கு. அது யூனிவர்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேபி அது நீங்க என்ன சொல்லலாம், அது நானா சொந்தமா சம்பாரிச்சேன், அந்த பணத்தை கூட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது யூனிவர்ஸ் தாங்க. ஸோ நீங்க அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ப்ரே பண்ணி முடிச்ச உடனே அந்த ப்ரேயருக்கு தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. அப்படி நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்க அப்படின்னா சீக்கிரமாவே உங்ககிட்ட யூனிவர்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ லெட்டர் டு தி யூனிவர்ஸ். ஆமாங்க, லெட்டர் எழுதுறது நம்மள இத்தனை பேருக்கு தெரியும். எழுதுறதுனால நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் இன்னும் அதிகரிக்கும். அதாவது தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு புக்கே இருக்குங்க. அந்த புக்கில் எப்படியெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஆசையை அடையிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜோசப் மார்ட்டி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அந்த மேலே ஐகார்ட்லையும் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னும் போது, நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு, யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட்ல இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி ஆகணும்ல. ஸோ நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்டான வழி இந்த ரைட்டிங். நீங்க எத்தனை
தடவை எழுதி பார்க்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை அது பதிவாயிடும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த ஒரு 10 தடவை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பத்துலேருந்தே சொல்லி கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் முடிஞ்சு நம்ம டிகிரியே வாங்கினதுக்கு அப்புறம் கூட நம்ம மைண்டில் அந்த திருக்குறள் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கையால் 10 தடவைக்கு மேலே அதை எழுதி பார்த்துருக்கீங்க. ஸோ அது சப்கான்ஷியஸாக உங்கள் மைண்டில் பதிவாயிடுச்சு. கான்ஷியஸாக பதிவாகிற சில விஷயங்கள் நம்ம மைண்ட்லேருந்து அழிஞ்சு போயிடும். பட் ஆனால் சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் எதெல்லாம் பதியுதோ அந்த விஷயம்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போகாதுங்க. ஸோ அதனால் டெய்லியும் ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தில் தெளிவாக இருங்க. அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுகிற விஷயம் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கணும். அதாவது உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி இருக்கணும். கிடைக்க போகுது, இல்லை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியே நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் எத்தனை டைம் முடியுதோ இத்தனை டைம் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, அந்த 3 நிமிஷத்தில் உங்களால் எவ்வளோ நேரம் எழுத முடியுமோ அவ்வளோ நேரம் எழுதி முடிச்சிருங்க. அந்த 3 நிமிஷத்தில் ஒரு நாள் நீங்கள் 60 டைம்ஸ் எழுதிருக்கீங்க, ஒரு நாள் நீங்கள் 50 டைம்ஸ் எழுதிருக்கீங்க, அது மேட்டர் இல்லைங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த 3 நிமிஷம் எழுதிருக்கீங்களா, அதுதான் பெரிய விஷயம். ஸோ எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் யூனிவர்ஸ்க்கு ஒரு லெட்டர் ஃபார்மட்டில் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லெட்டர் ஃபார்மட் எழுத தெரியல அப்படின்னா கூட கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்டர் ஃபார்மட் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நான் லெட்டர் ஃபார்மட் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் எனர்ஜெட்டிக் ரெக்வெஸ்ட். அதாவது உங்ககிட்ட இருக்க எனர்ஜெட்டிக், நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஹியூமன்ஸ் நம்மளுக்குள்ள சில எனர்ஜி இருக்கு. நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு வகையான எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட எனர்ஜி மூலியமா நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. காலையில எந்திரிக்கிறீங்களா, ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்றீங்களா, அந்த 10 நிமிஷத்துல கூட நீங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மைண்டை நீங்க ஓப்பனா வச்சு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே இல்லாம ஓப்பனா நீங்க உங்களோட சோலை யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். அதாவது உங்களுக்குள்ள இருக்க அந்த ஆன்மா சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க ஓப்பனா உங்ககிட்ட யூனிவர்ஸ் பேச ஆரம்பிக்கும். நீங்க அப்போ வந்து கனெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இது நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். ஒன்று நீங்க அரை தூக்கத்துல இருக்கும்போது செய்யுங்க, அதாவது நல்ல அமைதியான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது செய்யுங்க. நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல அமைதியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த டைம்ல கூட செய்யலாம். அதே மாதிரி லா ஆஃப் வைப்ரேஷன், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் தான். இந்த லா ஆஃப் வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்க எமோஷன், உங்களுக்குள்ள இருக்க தாட்ஸ், இதெல்லாமே உங்களோட லா ஆஃப் வைப்ரேஷன் தான். இந்த வைப்ரேஷன் தப்பா இருக்கு, அதாவது நான் வந்து இந்த 3 விஷயமுமே செய்யறேன், பட் ஆனால் என்கிட்ட இருக்க இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் வந்து தப்பா இருக்கு அப்படின்னும் போது என்னால் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா யூனிவர்ஸ் அப்படின்றது ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிட்ட என்னோட 1% என்கிட்ட வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னா கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 1% முதல்ல டெலீட் பண்ணிடணும். ஸோ உங்ககிட்ட இருக்க தாட்ஸ், உங்ககிட்ட இருக்க எமோஷன்ஸ், இது எதுவுமே நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு எனக்கு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு, அந்த எமோஷனான சுச்சுவேஷனுக்கு அப்புறமா உடனே நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னா அது கரெக்டாக போகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட மைண்ட் செட்டை கரெக்டாக கொண்டு வந்துடணும். எப்போவுமே நம்ம மைண்ட் செட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால கரெக்டான விஷயத்த செய்ய முடியும்ல. ஸோ உங்களோட மைண்ட் செட், உங்களோட தாட்டை, உங்களோட எமோஷன், இது ரெண்டுத்தையுமே ஒன்றா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பேச போறீங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கப்புறமா பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு எமோஷன்ல இருந்த இது நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேச போற டைம், இந்த டைம்ல நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா பேசணும்னு அவசியம் இல்லை. உங்களோட தாட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. அது கரெக்டா இருந்தா நீங்க பேசுறது எந்த டைம்ல பேசினாலுமே யூனிவர்ஸ்க்கு கேட்கும். பட் ஆனால் அமைதியாக இருக்க டைமை தேடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட நம்ம பேசுறதுக்கு இந்த 3 வழி வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு வழி. இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்க போகிறது இல்லை. அதுலேயும் நான் சொன்ன இந்த 3 நிமிஷம் ரூலை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு மெத்தட், இந்த 3 மெத்தடையும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். யூனிவர்ஸ் கிட்டேருந்து வர ஆன்சர் எப்படியெல்லாம் இருக்கும், அதை பற்றி எனக்கு ஏதாவது தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படிலாம் ஆன்சர் வரும் அப்படின்னு கூட வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ என்னோட யூடியூப் ஃபேமிலியான உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை.